ஹலோ ஆல், வெல்கம் டு another வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த லைட். ஆக்சுவலாக இந்த லைட்டு வந்து 2 வச்சுருக்கேன். எதுக்குன்னா மைக்ரோஸ்கோப்புக்கு வந்து இதைத்தான் வந்து ஃபோக்கஸ் லைட்டு மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மைக்ரோஸ்கோப்பு. ஸோ அதுக்கு வந்து 2 லைட்டு, இங்கே ஒன்று இதுக்குள்ளே வச்சுருவேன், ப்ளஸ் இங்கே ஒன்று. ஸோ இந்த ரெண்டும் வந்து ஃபோக்கஸ் ஆகி கீழே அடிக்கும். ஏன்னா இந்த லைட்டு வந்து நிறைய ரிஃப்ளெக்ஷன் வரனால 2 சைடும் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன இஷ்யூ ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைட்டை ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த லைன்ஸ் வருது, தெரியுதுங்களா? ஃப்ளிக்கரிங் ஆகுது. ஸோ அது வந்து பிடபிள்யூஎம்னால ஆகுதுன்னு சொல்லி பார்த்தேன். அப்படி தான் ஆகும். ஓகேவா? ஸோ அதை வந்து இப்போ வந்து நம்ம டைரக்ட் கனெக்ஷன் கொடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். பிடபிள்யூஎம் இல்லாமல் டைரெக்டாக சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே ஆன் ஆகுதா? ஸோ அதுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லி அதை செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போது நம்ம மைக்ரோஸ்கோப்புக்கு போயிடலாம். ஸோ ஒரு இதை எப்படியோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இது அந்த பிடபிள்யூஎம் ஐசி என்ன பண்ணதுன்னா, பிடபிள்யூஎம் இங்கேருந்து ஓகே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். இதில் L1 L2 2 லைட் இருக்கு. L1 மைனஸ் L2 மைனஸ், சேம் அதே மாதிரி அதோட பாசிட்டிவ். இது பேட்ரி. ஓகே, பி ப்ளஸ் இங்கே இருக்கு. ஓகே, பாசிட்டிவ் டைரெக்டாக போயிடுது. நெகட்டிவ்க்கு மட்டும்தான் அவங்க வந்து பிடபிள்யூஎம் யூஸ் பண்ணுறாங்க போல், மீன்ஸ் கிரவுண்டுக்கு. நம்ம பார்த்தா அப்படி தான் தெரியுது. பேட்ரி பாசிட்டிவ். இது என்ன ஐசின்னு தெரியல, எது நேம் இல்லாத ஒரு பிடபிள்யூஎம் ஐசி. இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ் தான் போல். இது கண்டிப்பாக அவுட்புட்டு. இதுவும் அவுட்புட்டு. இன்னொரு அவுட்புட்டு. இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் இதில் வந்து 3 மோட் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து டார்ச் லைட்டு. என்னுடைய நிமிஷம் கேமரா வந்துடுறேன். ஒன்று வந்து டார்ச் லைட்டு, இன்னொன்று எஸ்ஓஎஸ்ஸு, மூணாவது இது வந்து நார்மலாக அடிக்கிறது நினைக்கிறேன். ஸோ இதில் ஃப்ளிக்கரிங் அந்தளவுக்கு தெரியலை. ஸோ பேசாமல் இந்த 2 லைட் இருக்கு இல்லையா, இது ஒன்று இது ஒன்று. ஸோ இது ரெண்டையும் பேசாமல் ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஐடியா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எது L1 எது L2ன்னு தெரியல. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு லைட் ஆன் பண்ணிவிட்டு, ஓகே இப்போ லைட் ஆனில் இருக்குது. L2 வோல்டேஜ் வரல. L1 2.67 வோல்ட் வருது. 2.67 வோல்ட், 2.5 வோல்ட். ஐ திங்க் 50% ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது பேட்ரி 3.5 வோல்ட் வருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மோட் ட்ரை பண்ணணும். இப்போ வந்து எஸ்ஓஎஸ் மோடில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ்ஓஎஸ் மோடில் வோல்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 1.6 வோல்டேஜ். இப்போ செக் பண்ணது எல்லாமே L1. ஓகே, இப்போ L2 செக் பண்ணலாம். ஸோ L2 பார்த்தீங்கன்னா 2.8 வோல்ட் வருது. ஸோ விச் மீன்ஸ் அரௌண்ட் 3 வோல்ட் வருது. அப்போ நம்ம இதை ஸ்விட்ச் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த பிடபிள்யூஎம் வந்து அதுக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். லைட்டாக ஃப்ளிக்கரிங் ஆகுது. ஓகே, இந்த ஐசி எப்படி ஒர்க் ஆகுது அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் கொஞ்சம். ஃபஸ்ட்டு வந்து L1க்கு வருதா? ஸோ L1க்கு இங்கே இருக்குது. இது அவுட்புட்டு என்னது? பாசிட்டிவ் 101. இந்த 2 பின் நோ கனெக்ஷன். பேட்ரி வோல்டேஜ். ஓகே, எங்கே ஸ்விட்ச் கனெக்ட் ஆயிருக்குன்னு தெரில. ஃபர்தர் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக சர்க்யூட் வந்து மாற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும்.
L2 வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அது இங்கே இருக்குது. L1 இருந்தது வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஆன் பண்ணால் இப்போவும் வருது, எனக்கு ரெயின்ஸ் வருது. ஸோ ஹலோ, கொஞ்ச நாள் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன். நம்ம இந்த லைட்டு வந்து இந்த லைன்மெண்ட் இருந்தது இல்லையா, இப்போ வருதா? லைட்டாக வர்றது தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக வருது. ஸோ அந்த இஷ்யூக்காக வந்து இந்த சர்க்யூட் வந்து பில்ட் பண்ணியிருந்தேன். பட் இது ரெண்டுமே வந்து செட் ஆகலை. ஏன்னா இது வந்து 12 வோல்ட் அந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க் ஆகுது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஐசி 555 வச்சு பல்ஸ் வித் மாடுலேஷனில் க்ரியேட் பண்ண சர்க்யூட் இது. ஸோ இது வந்து நமக்கு 12 வோல்ட்டில் ரன் ஆகிறது கொஞ்சம், ஏன்னா இந்த ஐசி வந்து 12 வோல்ட்டே வந்து விசிசி இதுக்கு. ஐசி 555 ரன் ஆகணும்னா 12 வோல்ட் இருக்கிற மாதிரி, எங்கிட்ட இருக்கிற இந்த 555 ரன் ஆகணும்னா 12 வோல்ட் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் நமக்கு செட் ஆகலை. ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹீட் ஆகுது. இது ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரே ஒரு டிரான்சிஸ்ட் மாஸ்ஃபெட்டில் ஜஸ்ட்டு வந்து அதோட கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப ஹீட் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு சூட் ஆகலை. ரெண்டாவது இதோட சோர்ஸ் டு வோல்டேஜ் தகுந்த மாதிரி நம்ம வந்து அதிகமாகவும் கொடுக்கணும் வோல்டேஜ், அப்போ தான் வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ இது ரெண்டுமே செட் ஆகலை. ஸோ அதுக்காக நான் ஆன்லைனில் பார்த்து இந்த ஐசி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், இந்த மாடியூல். இந்த மாடியூல் ஓகே. ரெண்டாவது இது பிடபிள்யூஎம். இது சரியாக ஒர்க் ஆகலைன்னா இது ஒர்க் பண்ணுறதுக்காக இது வாங்கின பிடபிள்யூஎம் மாடியூல். இது மோட்டாருக்குன்னு போட்டிருக்கு, பட் எல்இடி கூட ட்ரைவ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து 555 பேஸ் பண்ணி தான் நினைக்கிறேன். பட் இது வந்து 555லேயே வந்து லோ வோல்டேஜ் 555 இருக்காமா. அது பார்த்தீங்கன்னா 3 வோல்ட்லேயே ஒர்க் ஆகும். ஏன்னா நம்மளோட இந்த எல்இடி பல்ப் வந்து 3 வோல்ட்டில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இங்கே பில் பண்ணிகிட்ருக்கோம். எஸ், இதுவும் வந்து 555 ஐசி பேஸ் பண்ண தான். இதே சர்க்யூட்டு தான் இது. நாட் இது இந்த சர்க்யூட்டு தான் இதே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து 3 வோல்ட்டில் ஒர்க் ஆகுமா எனக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த ஐசி ஒர்க் ஆகும், நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ அதனால் ஃபஸ்ட் எடுத்தோம் இந்த ஐசி தான் செக் பண்ணுவோம், இந்த மாடியூல் வச்சு தான் செக் பண்ணுறேன். ஒர்க் ஆகினாலும் இந்த பிடபிள்யூஎம் ஐசி போகணும். இன்னொரு விஷயம் ஏன் வந்து இதுக்கு போகிறதுனா, இது வந்து டைரக்ட் டிசி கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஜஸ்ட்டு கரண்ட்டை மட்டும், கான்ஸ்டன்ட் கரண்ட்டை வந்து நம்ம எல்இடிக்கு கொடுக்குற மாதிரி, வோல்டேஜ் வெரி ஆனாலும் பிரச்சனை இல்லை. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி, ஏன்னா பிடபிள்யூஎம் இருக்குது, ஃப்ரீக்வன்சி எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஏதாவது கரெக்டாக மேட்ச் ஆகலைன்னா நமக்கு திருப்பி அந்த லைன்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. நம்மளோட அப்ளிகேஷனுக்கு இதுதான் வந்து பெஸ்ட்டான மாடியூல். ஓகே, செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒயர்ஸ் எதுவும் இல்லை, ஒயர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ ஒயர் பெருசாக எடுக்கல, ஜஸ்ட் ஒரு கம்பி தான் எடுத்திருக்கேன். இந்த விசிசியும் சியும் வந்து ஷார்ட் பண்ணணும். அடுத்தது விசிசியில் வந்து வோல்டேஜ் கொடுக்கணும். அப்புறம் கிரவுண்டும் எல்இடி, கிரவுண்டும் காமன் கிரவுண்டு தான். அடுத்து எல்இடி வந்து எல்இடி கொடுக்கணும். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள் தான் சர்க்யூட்டு. ஃபஸ்ட்டு வந்து சால்டர் பண்ணிக்கலாம். பின்ஸை நெகட்டிவ் எல்இடிக்கு ஒரு பாசிட்டிவ் வரணும். இது ஓகே டன். எனக்கு தெரியும் எல்இடி எரியுது. எப்படி எரியுது? ஓகே, 0.62 நமக்கு வேணுங்கிறது அட்லீஸ்ட்டு ஒரு 300 மில்லியாம்ஸ் இருந்தால் தான் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். நான் பார்த்த எல்இடிஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 300 மில்லியாம்ஸ் தான் கொஞ்சம் ஒர்க் ஆகுது. இப்போ என்ன பண்ணலாம்னு நம்ம டேரெக்டாக 3 வோல்ட்டுக்கு போயிடலாம். 3.3 வோல்ட், 3.3 வோல்ட்டில் 62 மில்லியாம்ஸில் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, அதிகபட்சமாக 100 மில்லியாம்ஸ் தான் எடுக்குது. இப்போ 5 வோல்ட் வைக்கிறேன். 5 வோல்ட்டு ப்ளஸ் ஓகே 5 வோல்ட்டுக்கு 300 மில்லியாம்ஸ் வருது. 5 வோல்ட்டுக்கு 300 மில்லியாம்ஸுங்கிறது ஓகே, அட்லீஸ்ட் நமக்கு இந்த பிரைட்னஸ் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நமக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ இந்த மாடியூல் சூடாகும். ஸோ அதுக்கு ஏதாவது பண்ணணும். 5 வோல்ட் 310 மில்லியாம்ஸ், இது ஃபைன். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு மாடியூலையும் வந்து கனெக்ட் பண்ணணும். ஃபைன். ஓகே, நம்மக்கிட்ட 5 வோல்ட்டுக்கான அடாப்டரும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த அடாப்டரை மட்டும் கனெக்ட் பண்ண போதும். ஓகே, ஒரு வழியாக அதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் டைம் கிடைக்கிது இது வீடியோ எடுக்கிறதுக்கு. நான் காட்டுறேன். என்ன பண்ணியிருந்தேன்னா, அதில் சொன்ன மாதிரி அடாப்டர் மாட்டுறதை சொல்லியிருந்தேன். ஸோ அடாப்டருக்கு பதிலாக வந்து இந்த யூஎஸ்பி ஒயரை வந்து 2
2 லைட் இங்க இருக்கு. ஸோ 2 லைட்டையும் வந்து பேரலலா கனெக்ட் பண்ணிட்டு, அந்த ஒயர வந்து இது கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயர் டைரக்ட்டா போய் பின்னாடி இருக்கிற இந்த ஹப்ல வந்து கனெக்ட் ஆகிக்குது. அந்த ஹப்ப வந்து நம்ம அந்த யூஎஸ்பி பவர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணோம்னா, இங்க ஆன் ஆயிக்கும். ஓகே. இதுதான். இங்க 1, இங்க 1. அது போக நம்மட்ட ரிங் லைட் இருக்கு. ஸோ ரிங் லைட்ல என்ன பிரச்சனைன்னா, கீழ அடிக்கும்போது நமக்கு ரிஃப்ளெக்ஷன் வரும். ஏதாவது கீழ வச்சோம்னா, அந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் வரும். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன கம்மி பண்றதுக்காக போலரைசர். ஓகே. அந்த போலரைசர் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா, கடையில வாங்குனது ₹150 என்னமோ. அத வாங்கி இந்த ஷேப்ல கட் பண்ணி போட்டிருக்கேன். நடுவுல மட்டும் விட்டுட்டு, சுத்தியும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்றதுக்காக 2 சைடும் சும்மா கம்பி மாரி போட்டு, அ சும்மா செல்லோ டேப் வச்சு ஒட்டியிருக்கேன். வேணுங்கிற அளவு அட்ஜஸ்ட் பண்ணி ரிஃப்ளெக்ஷன கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபைனல் செட்டப். 2வது இந்த லைட்டு அப்பப்போ ஆன் பண்றதுக்காக. எக்ஸ்ட்ரா லைட் வேணுனா இத யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இப்படி தான் இருக்கு இப்போ செட்டப். அப்புறம் இந்த லைட்டுக்கு ஹீட் கம்மியாகறதுக்காக ஹீட் சிங்க் ஒண்ணு போட்டிருக்கேன். ஸோ தட் ஆகுற ஹீட் எல்லாமே இது எடுத்துக்கும். ஓகே. அதே மாரி இங்க இதுக்கும் இது போட்டிருக்கேன். கீழ அந்த மாடியூல் இருக்கு. ஓகே. இங்க அதே மாரி இருக்கு. இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஸோ இப்போ நான் இத மைக்ரோஸ்கோப்ல காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ரிஃப்ளெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி காட்டுறேன். லைட் ஆன் பண்றேன். ஆன் பண்ணிட்டேன். ஃபுல் மோட்ல இருக்கு. ஸோ இப்போ நானு இத சேஞ்ச் பண்ணா தெரியும் உங்களுக்கு. ரிஃப்ளெக்ஷன் தெரியுதா? ஸோ இது எல்லாமே ரிஃப்ளெக்ஷன். மேல இருக்கிற அந்த ரிங் லைட்டோட ரிஃப்ளெக்ஷனு. இந்த ரிங் லைட்டோட இந்த ரிஃப்ளெக்ஷன அரெஸ்ட் பண்றதுக்கு தான் வந்து நம்ம இந்த போலரைசர் மாட்டியிருக்கோம். ஸோ அத அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா நமக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் வராது. ஸோ தட் நம்ம கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கலாம். ஓகே. இதுதான். ஏன்னா கிளாஸி சர்ஃபேஸ்லாம் வைக்கும்போது நல்லா தெரியும். இது ஒரு கிளாஸி சர்ஃபேஸு. இதில காட்டுறேன். தெரியுதா? இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மெயினா வந்து ஃப்ளக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது, அது லிக்விட் ஃபார்ம்ல ஆனதுக்கப்புறம் ரவுண்ட் ரவுண்டா ரொம்ப அனாயிங்கா இருக்கும். ஸோ இந்த போலரைசர் இருக்கிறனால நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்ல. இது டிஐஒய்யா பண்ணது. ரெடிமேடா இருக்கு. பட் அது நம்மளோட பட்ஜெட்ட தாண்டி போறனால, நான் டிஐஒய்யா பண்ணிட்டேன். கொஞ்சம் பார்க்குற கிளம்ப்ஸியா தெரிஞ்சாலும், இட் வில் ஒர்க். நமக்கு ஒர்க் ஆனா போதும். ஸோ நல்லா தெளிவாவே தெரியும். கிளாஸியா இருந்தாலும். உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த 2 லைட் இதுதான். இவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்ப்போம். ஓகே. இது காட்டல எப்படின்னு தெரியும் இதில். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்டு பை.